வணக்கம். சச்சனலி சசிகுமார் டாக்ஸ். பின்னாடி ஏதாவது சத்தம் இருந்தால், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த வீடியோவில் யூடியூப் பற்றி சொல்ல போகிறேன். யூடியூப் பற்றி என்னப்பா சொல்ல போகிறேன், எங்களுக்கு நிறையா தெரியும்ப்பா, டெய்லி அதை தானே கையில் வச்சுன்னு பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை பல விதத்தில் சொல்லாங்க. நான் வந்து வெப்சைட் மூலிமா சொல்லலாம், யூடியூப் சேனல், யூடியூப் ஆர் வீடியோஸ்னு வச்சுக்கோங்க, வீடியோஸ் மூலிமா சொல்லலாம், ஆடியோ மூலிமா ஒரு விஷயத்த சொல்லலாம். வேறு என்னங்க மீடியம் இருக்குது? டெக்ஸ்ட், அதான் வெப்பேஜ்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? வெப்பேஜ், வீடியோஸ், ஆடியோ, இமேஜ் மூலிமாவும் நீங்கள் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணலாம். இதில் வீடியோன்றது தாங்க பெஸ்ட்டு மீடியம் to give our opinions, to share anything, இல்லைங்களா? அதுதான் வந்து எனக்கு தோணுது. வெப்சைட் which is having mostly having textual content, videos, and then image, and then audio. Because வீடியோவில் பார்த்தீங்கன்னா you will have the natural feel. ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருந்து பேசுகிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப இட்ஸ் அ ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன், ஈஸிலி ரீச்சபிள், மோர் ஆத்தென்டிக், இல்லைங்களா? இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் என்னை பார்க்குறீங்க. நான் ஒரு லெட்டர் எழுதிட்டு திஸ் டிராஃப்ட் இஸ் டன் பை சசிகுமார்னு போட்டு உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை படிச்சுட்டு ஒரு வேளை இதை வேறு யாராக கூட எழுதி கொடுத்துருக்கலாம், பின்னாடி இவர் ஆத்தர்னு போட்டு இவர் பேர் எழுதிக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? ஓகே, இமேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இமேஜை மட்டும் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் கம்யூனிகேட் ஆகாது. அது யாராவது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆடியோ, அகைன் ஒன்லி ஆடியோ மட்டும்தான் இருக்குது. அவர் தான் பேசுகிறாரா, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது ஆடியோவில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வீடியோன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா is the best medium to give your opinions, to give your reviews. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கூட நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்ன்னு வரும்போது யூடியூப் தாங்க டாமினேட் பண்ணுது. ஓகேங்களா? நிறைய வீடியோ ஹோஸ்டிங் சைட்ஸ் இருந்தாலுமே யூடியூப் இஸ் டாமினேட்டிங் when it comes வீடியோ ஃபார்மேட். அப்படி இருக்கும்போது இன்னும் சில கம்பெனிஸ் நான் பார்க்குறேன், யூடியூப்பை வந்து தே ஆர் நாட் யூட்டிலைசிங் இட் ஃபுல்லி. பாருங்களேன், என்னுடைய இதில் நான் நிறைய டாக்டர்ஸுடைய வீடியோஸ் கேட்டிருக்கேன். டாக்டர்ஸ் வீடியோஸை கேட்கும்போது அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சில சமயங்களில் எனக்கு தேவைப்பட்டால் அவங்கள போய் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும். சில அட்வொகேட்ஸ் வீடியோஸில் நான் லிசன் பண்ணியிருக்கேன், மியூசிக் வீடியோஸில் லிசன் பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸ், எல்லாமே. நான் வந்து பிஃபோர் யூடியூப் ஆஃப்டர் யூடியூப்னு எடுத்திங்கன்னா, பிஃபோர் யூடியூப் ஐ ஹவ் ரெட் அ லாட். நிறைய இன்ஃபர்மேஷனை நான் படிப்பேன். இப்போ எனக்கு அந்த படிக்கிற விஷயங்கள்லாம் குறைஞ்சி போய் இப்போ நான் பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் அதிகமாகிடுச்சு. அதாங்க நான் சொல்கிறது வீடியோஸ் அண்ட் யூடியூப். என்ன ஒரு விஷயம்னாலும் யூடியூப் தான் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் ஐ லைக் இட் வெரி மச் பிகாஸ் ஆஃப் ஒரு மேட்கட்ஸ் நிறைய எஸ்இஓ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. அவருடைய வீடியோ கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் தேன் ரீடிங் ஹிஸ் பிளாக். இட் சூட்ஸ் டு எவ்ரி ஒன். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஓகேங்களா? அதனால் வந்து ஈவன் மதன் கௌரி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், யூ கேன் ஏர்ன் மணி பட் யூ கான்ட் ஏர்ன் டைம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. இது வந்து சில பேருக்கு சொல்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். நீங்கள் இஃப் யூ ஹாவ் டைம் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் நாலேஜ், அந்த டைமை வந்து மேக் எ வீடியோ, அப்லோட் இட் இன் யூடியூப், லெட் அதர்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் யூ. நிறைய பேருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, they have lot of information, they have lot of experience, but they are not sharing it with others.
நான் ஃபஸ்ட்டு உங்களை யூடியூப் வீடியோஸ் போட சொல்கிறேன் அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா லெட் அதர்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் யூ. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மனிடைசேஷன் அதெல்லாம் வந்து செகண்டரி. நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியாது. பட் ஃபஸ்ட் பாயிண்ட், why I should make a video, why I should have a YouTube channel அப்படின்னு கேட்டிங்கன்னா let others benefit. மற்றவங்களால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஒப்பீனியன், எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ரிவ்யூஸ். when you express you will have a different feeling, which is what I am feeling now, and definitely you will have the claps for that. People will like that, people will share that, that will make you little popular among your community. Ilya? So second thing, express yourself. Third, you will have a little bit of popularity and little bit famous within your community. That is true இல்லைங்களா? But you should give the right information, very useful information. சில பேர்லாம் யூடியூப்பில் வந்து தேவையில்லாத போடுறாங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஓகே, the content will give you respect. The content will give you disrespect also. That means what content you are publishing, that is very important. How you publish, how you present, how talented you are when you publish the things, that will convert into more followers and more fans இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் நீங்கள் வந்து வீடியோஸ் போடலாம். சரி, லீட் ஜென்ரேஷன், அதுக்கும் நீங்கள் வீடியோஸ் போடலாம். பிராண்ட் அவேர்னஸ், என்னை பற்றி 4 பேருக்கு தெரியட்டோமே விஷயம், என்னுடைய கம்பெனி பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோமே, பிராண்ட் அவேர்னஸ், அதுக்கும் நீங்கள் வீடியோஸ் போடலாம். லீட் ஜென்ரேஷனுக்கும் வீடியோஸ் போடலாம். இஃப் யூ ஹாவ் த கம்பல்லிங் கான்டென்ட் ஆன் யுவர் வீடியோஸ், பீப்புள் டெஃபினெட்லி என்கொயரி அபவுட் தட். You are doing a business, you have some services, you are offering some services to the people. What is wrong in explaining those services through video content? What is wrong in explaining about your products if you are selling a product? Everything is good, no? The web content, video content, image content, audio content, definitely the number 1 place is for the video content. YouTube channel is the monopoly, it is the dominating channel for the video publishers. இப்போ நீங்கள் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். பட் வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் உங்களை வீடியோஸ் மேக் பண்ண சொல்கிறேன். ஐ வாண்ட் யூ டு மேக் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.